நிறைய சத்து நிறைஞ்ச கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் நிறைய ஃபைபர்ஸ், கால்சியம், அயன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. வெறும் கம்பு மட்டும் இல்லை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, சிவப்பு அவல் எல்லாம் கலந்து செய்தது. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கம்பு லட்டு பண்ணுறதுக்கு இதில் 2 பவுல் கம்பு எடுத்திருக்கேன். 1 2 இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா 4-5 தடவை கழுவிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுருக்கேன். இது எல்லாம் நல்லா வடியட்டும். அப்போ நம்ம நிழலில் இந்த கம்பை உலர்த்திக்கலாம். உலர்த்தினதுக்கப்புறம் நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கம்பு இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு கம்பை வறுக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வடியட்டும். கம்பு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். கையில் அவ்வளோக்கும் ஒட்டலை, அப்படியே உதிர்ந்துருச்சு எல்லாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் முளைக்கட்ட கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். முளைக்கட்டின கம்பு ஈரப்பதம் போய் நல்ல ஒரு மணம் வரும். கம்போட வாசனை, நல்லா வறுத்த வாசனை. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. அதே பாத்திரத்தில் தோலோட நிலக்கடலை, இதில் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் போடுறேன். இது வறுத்த கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். அப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மிக்சியில் சீக்கிரம் அரைப்படும். நிலக்கடலை வறுத்து எடுத்தாச்சு. பாத்திரத்தில் ஒரு 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை, இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இது 3/4 டம்ளர் சிவப்பு அவல், இது ஒரு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அவலும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த சைஸ் டம்ளரில் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கிளாஸில் ஒரு இந்த அளவுக்கு உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இது கம்பி பதத்துக்கெல்லாம் வர வேண்டாம். இது கொஞ்சம் திக்கானா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறட்டும். மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சிருக்கோம் மிக்சியில். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் பொடிச்சு போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி வச்ச மாவு, இது சின்ன கட்டி இல்லாமல் எல்லாமே உதுத்து விட்டுக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, இது ரொம்ப திக்காக வேண்டாம். நம்ம 2 டம்ளர் ஊற்றி 3/4 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கோம். இது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு பிடிக்க வேண்டியது தான். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம போனுக்கு வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த சேனலில் சின்ன சின்ன குக்கிங் அப்டேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.